திருப்புவனம் கோவில் காவலாளி சம்பவத்துல தன்னை தொடர்பு படுத்தி பேசுவதால கடந்த 2 நாட்களா மிகுந்த மன உளைச்சல்ல இருப்பதா சம்பவத்தை வீடியோ எடுத்த சக்தீஸ்வரன் மனவேதனை தெரிவிச்சிருக்காரு. திருப்புவனம் அஜித்குமாரை தாக்கும் காட்சியை வீடியோ எடுத்த கோவில் ஊழியர் சக்தீஸ்வரன் பாதுகாப்பு கேட்டு டிஜிபிக்கு மனு அளித்த நிலையில செய்தியாளர்களுக்கு அவர் பேட்டி அளித்திருக்காரு. அப்போ அஜித்குமாருக்கு நடந்த சம்பவத்தை பாத்ரூம்ல இருந்து நான் வீடியோ எடுத்தேன் அப்படின்னும், அந்த சம்பவம் நடக்கும்போது நான் அங்கதான் இருந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அன்னைக்கு நிகழ்ந்த அனைத்தையும் நீதிமன்றத்துல சொல்லிட்டதாகவும், குற்ற பின்னணி இருப்பவர்களுடன் தொடர்புல இருப்பவங்க சிலர் தவறுதலா தன்னை பத்தி அவதூறு பரப்புறாங்க அப்படின்னு ஒரு குற்றம் சாட்டியிருக்காரு. அதாவது முதலா அஜித்குமாரை நாங்க தான் அடிச்சு கொண்டு வந்து ஒப்படைத்ததா சொன்னாங்க. ஆனா நாங்க அப்படி செஞ்சிருந்தா போலீஸ் தாக்கிய காட்சிகளை எப்படி வீடியோவா எடுத்திருக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. நீதிபதியே தனக்கு பாதுகாப்பு தரணும் அப்படின்னு உத்தரவு போட்டிருக்கிறதையும் அவர் சுட்டிக்காட்டி பேசியிருக்காரு. தனக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்னும், என்னோட உயிரே போனாலும் பரவாயில்ல, எல்லாத்துக்கும் நான் துணிஞ்சு தயாரா நிக்கிறேன், குற்றம் செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சக்தீஸ்வரன் அரசுக்கு கோரிக்கையும் விடுத்திருக்காரு.